அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் சர்வ ஏகாதசி விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழியின் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என அழைக்கப்படுவது போல ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதசியும் சிறப்பான விசேஷத்தை கொண்டவை. இந்த ஏகாதசி விரதத்திற்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு. எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்திற்கு நிகராகாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் சித்திரை மாத சோமவார சர்வ ஏகாதசி நாள் இன்றைய தினத்தில் இருக்கிறது. சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி கூடுதல் சிறப்பு மிக்கதாக அமைந்திருக்கிறது. இது விஷ்ணு மற்றும் சிவ வழிபாட்டிற்கு உகந்த மிக விசேஷமான புனிதமான திருநாளாகும். இந்த நாள் விரதம் இருப்பது பாவங்களை போக்கி செல்வம், ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை தரும். சோமவார ஏகாதசி விரதம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் மகத்துவம் உள்ளது. ஏகாதசி என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளாகும். 10 நாட்கள் உடலும் மனமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க 11வது நாள் அதற்கு ஓய்வு தரும் விதமாக சொல்லப்பட வேண்டும். விரதமே அதாவது இத்தகைய சிறப்பு மிக்க விரதத்தை ஏற்படுத்துவதே இந்த விரதத்தின் முக்கிய தெய்வம்சமாகும். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தம் மறுநாள் துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதனால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம், குரோதம், அடுத்ததாக மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடையும். இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றத்தரும் வகையில் இனிய வாழ்க்கை அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஒவ்வொரு மாதம் 2 ஏகாதசி திதிகள் வருகின்றன. ஒரு ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதசி திதிகள் வரும். அந்த திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகளை நிறைவேற்றிவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இன்று முழுவதும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தேவைப்படும் போது மட்டும் தண்ணீர் குடிக்கலாம். அதேபோல் உடல்நலம் குறைவாக இருப்பவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட வேண்டும். முக்கியமாக இந்த நிவேதனம் செய்யப்பட்ட பழங்கள் மற்றும் இதனை மட்டுமே சாப்பிடலாம். விரதத்தை கடைபிடிக்கும் போது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. துளசி இலை சாப்பிடலாம். உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி உதவியாக இருக்கும். விரதம் இருப்பதனால் ஜீரண உறுப்புகளும் ஓய்வு கிடைக்கிறது. குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்குகிறது. ஏகாதசி நாள் முழுவதும் ராமநாமத்தையோ கிருஷ்ண நாமத்தையோ விஷ்ணு சக்கர நாமத்தையோ உச்சரித்து பெருமாளை வழிபட வேண்டும். சித்திரை மாதத்தில் வருகின்ற வளர்பிற ஏகாதசி மாபெரும் சிறப்பு மிக்க நாளாகும். இன்று விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். எதிரிகளை வெற்றி கொள்ளலாம். மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாயகரமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார். எப்படி மீட்டு வருவது என ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அப்பொழுது அங்கே வந்த முனிவர் ஒருவர் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கூற அதன்படி விரதம் இருந்துதான் சீதையை ராமர் மீட்டு வந்தார் என ஏகாதசி விரத மகாத்மியம் தெரிவிக்கிறது. இந்த ஏகாதசி தினத்தில் 7 தானியங்களை ஒன்றன் மேல் மற்றொன்றை பரப்பி மகாவிஷ்ணுவை வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். இந்த ஏகாதசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்ந்த பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். இந்த விரதத்தினை முறையாக அனுஷ்டிப்பதனால் நோயற்ற உடல், குறைவற்ற செல்வம், நல்ல சந்ததி மற்றும் நிலைத்த புகழ் ஆகியவற்றை இறைவன் அருளுவார். மேலும் ஏகாதசி உபவாசம் செய்ய கோபம், குரோதம், பொறாமை போன்ற தீய எண்ணங்கள் அகன்று மனதை தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டதாக இந்த விரதம் விளங்குகிறது. விரதம் இருப்பவர்கள் மாலையில் அருகில் உள்ள பரம்பொருள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்குவது சிறப்பு. சகல ஐஸ்வர்யங்களும் இதனால்
அள்ளித் தருவார் பெருமாள். நம் பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியங்களை பெருக்கி தந்தருளுவார் பெருமாள் என்கின்றனர் பக்தர்கள். சர்வ ஏகாதசி முடிந்து மறுநாள் சித்திரை மாதம் ஆரம்பத்தில் லட்சுமி கடாட்சம் தொடங்க போகிறது என அர்த்தமாகும். அதாவது நாராயணனோட அருள் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கின்ற நாள் இந்த மாதம். பண கஷ்டங்கள் இருப்பவர்கள், மன அழுத்தம், உறவில் சிக்கல் இருப்பவர்கள், என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் குழப்பத்தில் இருப்பவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தேடி போறவங்க, இவங்க எல்லாருமே ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைய சர்வ ஏகாதசி சோமவார சிவ வழிபாடு அமைய இருக்கிறது. முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஏகாதசி இந்த சர்வ ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன்கள் உண்டு. முக்கியமாக இந்த சித்திரை மாத ஏகாதசிக்கு மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. முகுந்தன் என்ற அரசன் தன்னுடைய நாட்டில் ஏகாதசி விரதத்தை எல்லோருக்குமே விரதமாக மாற்றி கடைபிடிக்கும்படி நியமித்தார். ஏகாதசி என்று ஆடு மாடுகளுக்கு கூட உணவளிப்பதில்லை. அதுவும் விரதமிருந்து அடுத்த நாள் தோதசி என்று பாராயணம் என்றுதான் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். முகுந்தன் மகள் சந்திரபாகாவை சோபன் என்கின்ற ஒருவனுக்கு மனம் செய்து கொடுத்தார். அவன் உடல்நிலையில் பலவீனமானவன், உண்ணா நோன்பு குறித்து ஒரு நாளும் எண்ணாதவன். ஒரு முறை அவன் முகுந்தன் நாட்டிற்கு வந்தான். அந்த தினம் ஏகாதசி. அன்று அவனுக்கு எங்கும் உணவு கிடைக்கவில்லை. ஒருவேளை உணவு இல்லாவிட்டாலும் உயிரை விட்டுவிடும் பலவீனமான உடல்நிலையை பெற்றிருந்த சோபன் ஏகாதசி நாளில் நீரும் சூரும் கிடைக்காமல் தவித்து உயிர் நீந்தான். அவன் இறந்து போனாலும் ஏகாதசி நாளில் விரதம் இருந்து இறந்தவனுக்குரிய புண்ணியம் உலகம் கிடைத்தது. அவன் புண்ணிய உலகம் சென்று புண்ணியத்தின் பலனாக தேவபுரம் என்கின்ற நாட்டின் அரசன் ஆனான். ஒரு நாள் முகுந்தன் ஆண்ட நாட்டிலிருந்து சோமசர்மா என்கின்ற புரோகிதர் தேவபுரம் நாட்டுக்கு சென்று அரசவைக்கு சந்தித்தார். அந்த அரசனின் பூர்வீக கதையை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்டு, நீ சென்ற பிரிவியால் தெரியாமலேயே ஒரு நாள் நீ இருக்கின்ற ஏகாதசி விரதத்தை இப்படிப்பட்ட புண்ணிய பதவியை அடைந்தாய் என்று சொல்ல, அன்று முதல் அவன் முறையாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தான். எல்லா மக்களும் கடைத்தேறும்படியான நிலையை தன் நாட்டிலேயே ஏற்படுத்தினான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.